Hello students, welcome you all to the video lecture on quantitative aptitude number system. Question pathina, what is the largest number that will divide both 288 and 468 without leaving any remainder? So largest number இருக்கணும் ரெண்டு நம்பரையுமே divide பண்ணணும் without leaving any remainder அப்படின்னா இது கண்டிப்பா நம்ம என்ன find out பண்ணோம்னா GCD greatest common divisor find out பண்ணோம். இதுக்கு இன்னொரு நேம் பாத்தீங்கன்னா HCF ன்னு சொல்லுவோம், highest common factor. So GCD அப்படி இல்லனா HCF find out பண்ணணும். So இப்ப GCD find out பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணுவோம், prime factorization method apply பண்ணனும் இந்த ரெண்டு நம்பருக்குமே. So இப்ப 288 க்கும் 468 க்கும் prime factorization method apply பண்ணுங்க. So prime factorization அப்படினா prime numbers என்னன்னு பாத்தீங்கன்னா 2 3 5 7 so on. So இப்ப smallest prime numberால divide பண்ணிட்டே வரணும் இந்த நம்பரை. So அதுதான் வந்து prime factorization method. So இப்போ இதுல smallest prime number பாத்தீங்கன்னா 2. So எப்பவுமே இந்த last digit unit digit பாத்தீங்கன்னா even number இருந்தா கண்டிப்பா இந்த நம்பர் வந்து 2 ஆல divide பண்ண முடியும்னு அர்த்தம். So அப்போ 2 ஆல divide பண்ணலாம் இந்த நம்பரை. So 2 ones are 2, 2 fours are 8, again 2 fours are 8. So இதுவும் unit digit வந்து even number, so 2 ஆல divide பண்ண முடியும். 7 twos are 14, 2 twos are 4. So again unit digit 2, even number, so 2 ஆல divide பண்ண முடியும். 2 threes are 6, balance 1, so அப்ப 12 ஆயிரும். 6 twos are 12. So again unit digit வந்து even number, so 2 ஆல divide பண்ண முடியும். So 2 ones are 2, balance ஒரு 1, 16 ஆயிரும். 8 twos are 16. Again even number, so அப்ப 9 twos are 18. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா odd number இருக்கு, so அப்ப 2 ஆல divide பண்ண முடியாது. 3 ஆல divide பண்ண முடியும். So கண்டிப்பா 9 3 ஆல divide பண்ண முடியும். So அப்ப 3 threes are 9. So again 3 ஆல divide பண்ணலாம். 3 ones are 3. So அப்ப 288 எப்படி எழுதலாம் அப்படின்னா, so இந்த பக்கம் இருக்க எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். So அப்ப 2 into 2, so இன்னொரு 3 2s இருக்கு. 2 into 2 into 2. So again 3 பாத்தீங்கன்னா 2 times இருக்கு. 3 into 3. So இதுதான் வந்து 288. So இதே மாதிரி நம்ம வந்து 468க்கும் நம்ம வந்து prime factorization apply பண்ணி இந்த மாதிரி find out பண்ணோம். So அப்ப 468க்கு apply பண்ணலாம் இப்ப. So இப்ப 468 இந்த நம்பருக்கு அதே மாதிரி prime numbers apply பண்ணலாம். So இப்ப இங்க even நம்பரா இருக்கு. லாஸ்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா 8. So அப்ப கண்டிப்பா 2 tables போகும். 2 twos are 4, 3 twos are 6, 4 twos are 8. Again even number 2 tables apply பண்ணலாம். 2 ones are 2, again 2 ones are 2, balance ஒரு 1, 14 ஆயிரும். 7. So 7 twos are 14. So இப்ப இங்க பாத்தீங்கன்னா odd number இருக்கு unit digitல. So அப்ப 2 ஆல divide பண்ண முடியாது. So next digit பாத்தீங்கன்னா 3. 3 ஆல divide பண்ணோம்னா இந்த sum of the numbers வந்து it should be divisible by 3. So 7 plus 1 8, 8 plus 1 9. So 9 கண்டிப்பா 3 ஆல divide ஆகும். So அப்ப இந்த 117 கண்டிப்பா 3 ஆல divide பண்ண முடியும்னு அர்த்தம். So அப்ப 3 tables apply பண்ணுங்க. 3 3s are 9, balance ஒரு 2, 27. 9 3s are 27. So இப்ப again இங்க வந்து odd number இருக்கு. So கண்டிப்பா 3 and 9 3 ஆல divide பண்ண முடியும். So அப்ப 3 tables apply பண்ணலாமா? 3 ones are 3, 3 threes are 9. So இப்ப பாத்தீங்கன்னா இங்க unit digitல பாத்தீங்கன்னா 3 இருக்கு. 3 plus 1 எவ்வளோ? 4. So 4 வந்து 3 ஆல divide ஆகாது. So அப்ப 3 tables apply பண்ண முடியாது. Next prime factor பாத்தீங்கன்னா 5. 5 tablesக்கு வந்து unit digitல 5 இருக்கணும் இல்ல 0 இருக்கணும். So 5 tablesல apply பண்ண முடியாது. Next 7 tables. So 7 tablesலயும் 7 இல்ல 14 தான் வரும். 13 வராது. So 7 tablesம் apply பண்ண முடியாது. So next நம்ம பாத்தீங்கன்னா 11 இருக்கு. So 11 tables apply பண்ண முடியுமா? பண்ண முடியாது. Next 13. So 13 tables தான் apply பண்ண முடியும். 13 ones are 13. So அப்ப இங்க என்னென்ன numbers இருக்கு? 2 into 2, 3 into 3, அப்புறம் ஒரு 13 இருக்கு. So அப்ப 468 என்னென்ன numbers இருக்கு இங்க? 2 into 2 into 3 into 3 into 13 இருக்கு. So இப்ப இந்த ரெண்டு நம்பருக்குமே நம்ம prime factorization apply பண்ணி நம்ம இந்த மாதிரி
என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸால இது மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. ஸோ இப்போ ஜிசிடி ஆர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துலையுமே காமன் ஃபேக்டர் எது இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதினா நமக்கு ஜிசிடி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்போ இது ரெண்டும் காமன் ஃபேக்டர். இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. இது ரெண்டும் காமன் ஃபேக்டர். ஸோ இங்க ட்ரிபிள் டூஸ் இருக்கு, இங்க எதுவும் கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. இப்போ இது காமன் ஃபேக்டர். இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் எழுதணும். அதுதான் ஜிசிடி ஆர் ஹெச்சிஎஃப். ஸோ ஒரு தடவை எழுதினா போதும். காமனா இருக்கிறது 2. இந்த 2 2க்கு ஒரு 2, இங்க 3 3க்கு ஒரு 3, இங்க 3 3க்கு ஒரு 3. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 36. அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம். பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர், 36. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.